ஹே காய்ஸ், யமஹா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு R15 FZ மாடல்ஸ் எல்லாத்துக்குமே நியூ கலர்ஸ் வந்து ஆட் பண்ணி இன்னைக்கு அப்டேட் மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000லேருந்து நமக்கு ஒரு 5000 வரைக்குமே எல்லா பைக்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா கலர் வைஸ் வந்து ப்ரைஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன கலர்ஸ் என்ன மாதிரியான பைக்குக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரைஸஸ் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ யமஹா அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரிய விஷயம் R15 அப்படின்னு சொல்லலாம். R15ல இப்போ நீங்கள் பார்க்குற இந்த விவிட் மெஜந்தா மெட்டாலிக் அப்படிங்கிற இந்த ஒரு கலர், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேசிங் ப்ளூலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கலர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெட்டாலிக் ரெட் அப்படிங்கிற ஒரு ரெட் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரெட் பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ இந்தியாவில் இப்போதைக்கு R15ல 3 கலர்ஸ் இந்த 2024ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸும் ரீசனபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது ரேசிங் ப்ளூ, இப்போ 2024 மாடலோட கலர் விவிட் மெஜந்தா மெட்டாலிக் அப்படிங்கிற நியூ கலர். அண்ட் தென் இப்போ பார்க்குறது மெட்டாலிக் ரெட் அப்படிங்கிற நியூ கலர். இது இல்லாமல் நமக்கு டார்க் நைட், அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி ஒயிட் கலர் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி இன்னும் ஒரு சில கலர்ஸ் எல்லாமே R15Sல வந்து கொடுத்துருக்காங்க. ரேசிங் ப்ளூ அண்ட் டார்க் மேட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய கலர்ஸ். இப்போ FZ மாடலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நியூ கலர் ரேசிங் ப்ளூ அப்படிங்கிற இந்த ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே பெஸ்ட்டான கலர்னா இந்த ஒரு கலரை நம்ம சொல்லலாம். அலாய் வீல்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் வந்து அலாய் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஷைனியாக பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து FZக்கு. அண்ட் மெஜஸ்டி ரெட்டும் பார்த்தீங்கன்னா இதே ரெட் தான் நமக்கு வந்து R15லையும் கொடுத்துருக்காங்க. மேட் பிளாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ FZS FI வெர்ஷன் 4லையும் R15லையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மூணு கலர்ஸ் நியூ கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இருக்கக்கூடிய டார்க் மேட் ப்ளூவாக இருக்கட்டும், டார்க் பிளாக்காக இருக்கட்டும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் FZS வெர்ஷன் 3ல பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் கலர்ஸ் தான். நியூ கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட் கிரே மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் FZ மாடல்ஸில் அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க FIல வெர்ஷன் 3ல பார்க்கும்போது நமக்கு மேட் சியான் அப்படிங்கிற ஒரு நியூ கலரும், இன்னொரு கலர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய மெட்டாலிக் பிளாக்கும் கொடுத்துருக்காங்க. FZXன்னு பார்த்தீங்கன்னா மேட் டைட்டன் அப்படிங்கிற ஒரு நியூ கலருங்க. என்னம்மா கலரு தாறுமாறாக இருக்குது. இன்னொரு கலர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. பட் அந்த கலர் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்காது. குரோம் அப்படிங்கிற இந்த கலர் அவைலபிள் ஃப்ரம் February 2024 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு பெஸ்ட்டான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஆனால் ப்ரைஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தாங்க நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா எல்லாருக்கூடிய அந்த பைக் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச பைக் தான். கலர் மட்டும் தான் புதுசாக கொடுத்துருக்காங்க. இப்போ R15Sன்னு பார்த்தீங்கன்னா நியூ ப்ரைஸ் 1,65,200 rupees வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் R15ல இப்போ நியூவாக லான்ச் பண்ண ரெட் கலருக்கு 1,82,000 டார்க் நைட் 1,83,000 இருக்குது. இதுவே நீங்கள் ரேசிங் ப்ளூ அண்ட் மெஜந்தா மெட்டாலிக்னா 1,87,000 இருக்குது. R15S எம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,96,000. எல்லாமே டெல்லி எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் தான். இப்போ நான் சொன்ன இந்த ப்ரைஸ்லேருந்து 1000 rupees இல்லாட்டி ஒரு 600 rupees நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்துடும். இதில் பெரிய விதமான கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. ஒன்லி இந்த டிக்கல்ஸ் அண்ட் நியூ கலர்ஸ் மட்டும்தான் இன்னைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நான் எதிர்பார்த்தேன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஏதாவது லான்ச் பண்ண போகிறாங்களா, இல்லாட்டி வந்து ஸ்கூட்டர்ஸ்க்கு ஏதாவது நியூ லான்ச் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் கலர்ஸ் கண்டிப்பாக எக்ஸிஸ்டிங் பைக்கு கொடுக்க போகிறாங்க அப்டேட் அப்படின்னு தெரியும். பட் இது நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 3 கலர்ஸ் FZ மாடல்லையும் நமக்கு R15 மாடல்லையும் இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். இந்த மெட்டாலிக் ரெட்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் நம்ம நேரில் பார்க்குறோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ரெட் கலர் இருந்தது. பட் அதை விட இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இது எல்லா பைக்கும் எப்போ இந்தியாவில் அதுவும் தமிழ்நாடுல இருக்கக்கூடிய ஷோரூம்ஸ்க்கு அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ எல்லாமே வந்து பெஸ்ட்டான ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் இப்போ R15 FZ மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா FZS வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடல் வரைக்கும் இந்த மந்த் எண்டுக்குள்ள எல்லா தமிழ்நாடு ஷோரூம்ஸ்க்கும் அவைலபிளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. FZXல நமக்கு அந்த குரோம் கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரியிலிருந்து தான், அதுவும் February 2nd வீக்லேருந்து தான் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறத யமஹா தரப்புல இருந்து வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் இந்த கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ப்ரைஸில் இல்லை இந்த பைக்கில் இந்த வீடியோவில் ஏதாவது கொரிஸ் இருக்குது, கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாவ் அ கிரேட் டே.